வணக்கம். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமை அடைந்ததை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தனது வேண்டுதலை நிறைவேற்றினார். காலநிலைகளுக்கேற்ப பருவமழை பெய்வது என்பது வழக்கம். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதியில் மழைக்காலத்தின் போது மழைநீர் தங்கு தடையின்றி செல்வதற்கு வழி இல்லாத நிலையில் பல ஆண்டு காலமாய் அப்பகுதி மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வந்தனர். பருவமழை தொடங்கிய உடனே தங்களது பகுதிக்குள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மழைநீரானது வழியில்லாமல் தங்கள் பகுதியை சூழ்ந்து கொண்டு தங்கள் குடும்பங்களை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கும் நிலைமையை கண்டு அப்பகுதி மக்கள் இதற்கு முன் ஆட்சியில் இருந்து அனைவரையும் நேரில் சந்தித்து தங்களது குறைகளை தெரிவித்தனர். ஆனால் அதற்கு ஏதும் பலன் ஏற்படாத நிலையில் காமராஜ் நகர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஜான்குமார் பதவியேற்ற முதல் நாளில் இருந்து அப்பகுதியில் மழைக்காலத்தில் தேங்கும் நீரை வடிய வைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் இது தொடர்பாக புதுச்சேரி முதல்வரிடம் முறையிட்ட நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வந்த நிலையில் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழும் தம்முடைய தொகுதியில் இப்பணிகள் முழுமையடையும் நிலையில் தான் முடிக்காணிக்கை செலுத்துவதாக அறிவித்ததோடு தன்னுடைய ஆன்மீக திருத்தலமான வேளாங்கண்ணியில் முடிக்காணிக்கை செலுத்துவதாக கடந்த சில மாதங்களுக்கு முன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதிகளில் மழை காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கும் வண்ணம் மழைநீர் வடிகால் தொடர்பான பணிகள் முழுமை அடைந்துள்ள நிலையில் தனது பிரார்த்தனையை நிறைவேற்றும் வகையில் இன்று தனது குடும்பத்தார் ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்களுடன் வேளாங்கண்ணி மாத ஆலயத்திற்கு சென்ற புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அங்கு திருமுடி காணிக்கை செலுத்தி தனது வேண்டுதலை நிறைவேற்றினார். தான் திருமுடி காணிக்கை செலுத்த போவதை 2 வாரங்களுக்கு முன்பாகவே முடிவு செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இது தொடர்பான தகவல்களை வெளியிடாமல் இருந்த நிலையில் நேற்று மாலை 6 மணிக்கு மேல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் தன்னுடைய தொகுதி மக்களுக்கு இத்தகவலை தெரிவித்தார். அவருடைய முடி காணிக்கை தொடர்பான தகவலை தேர்தல் வாக்குப்பதிவிற்கு முன்னதாக தெரிவித்திருந்தால் தனது வாக்கு வாங்கி உயர்ந்திருக்கலாம் என்று எதிர் அணியினர் சொல்லிவிடலாம் என்ற நிலையில் தனது முடிவை வாக்குப்பதிவிற்கு பின்னர் அறிவித்ததாக காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிகழ்வின் போது தொகுதி பாஜக நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், தொண்டர்கள் என திரளானோர் உடனிருந்தனர். புதுவை ரயில் நிலையத்தில் ஆட்டோவில் ஏற மறுத்த பள்ளி மாணவனை ஆட்டோ டிரைவர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கதிரேசன். இவரது மகன் ரத்தினவேல் பாண்டியன் கேந்திர வித்யாலயா பள்ளியில் +2 படித்து வருகிறார். ரத்தினவேல் பாண்டியன் தனது நண்பர்களுடன் திருவனந்தபுரம் சென்றுவிட்டு ரயில் மூலம் புதுச்சேரி திரும்பினார். இதையடுத்து மகனை அழைத்து செல்வதற்காக கதிரேசன் ரயில் நிலையத்திற்கு சென்றார். அப்பொழுது ரயில் நிலையம் முன்பு நின்று கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர்கள் ரத்தினவேல் பாண்டியனை ஆட்டோவில் ஏறும்படி கூறியுள்ளனர். அப்பொழுது அவர் என்னிடம் மோட்டார் சைக்கிள் உள்ளது என்று கூறியுள்ளார். உடனே ஆட்டோ டிரைவர்கள் இங்கு நிற்க கூடாது என்று கூறியுள்ளனர். இது தொடர்பாக அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ டிரைவர்கள் சிலர் சேர்ந்து ரத்தினவேல் பாண்டியனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் உதயஞ்சாலை போலீசார் வம்பாக்கீரப்பாளையத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவர்கள் கலியமூர்த்தி, தேவா உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் துறை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திய நிலையில் கடந்த தேர்தலை விட வாக்கு சதவீதம் சரிந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2019 நடந்த மக்களவைத் தேர்தலில் 81.25% வாக்குகள் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் 2024 மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் துறை சார்பில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. மேலும் வாக்காளர்களை கவரும் வகையில் பசுமை வாக்குச்சாவடி, மகளிர் வாக்குச்சாவடி, மாற்றுத்திறனாளி வாக்குச்சாவடி, இளையோர் வாக்குச்சாவடி உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 2019 நடந்த மக்களவைத் தேர்தலை விட இம்முறை 2.68% வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. இது தேர்தல் துறைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அசம்பாவித சம்பவங்கள் ஏதுமின்றி அமைதியாக தேர்தல் நடந்து முடிந்தது என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான பொது தேர்தல் எவ்வித அசம்பாவிதமும் இன்றி அமைதியாக நடைபெற்று முடிந்தது. வெயில் அதிகமாக இருந்த போதிலும் வாக்காளர்களின் பங்களிப்பு சிறப்பாக இருந்தது. இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு ஊக்கம் அளிக்கிறது. புதுச்சேரியில் ஆண்கள் 4,80,569, பெண்கள் 4,52,979, மூன்றாம் பாலினத்தவர் 151 என மொத்தம் 10,23,699 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதில் ஆண்கள் 3,76,431, பெண்கள் 4,27,742, மூன்றாம் பாலினத்தவர் 104 என மொத்தம் 8,04,277 பேர் வாக்களித்துள்ளனர். இதில் ஆண்கள் 78.33% பேரும், பெண்கள் 78.78% பேரும் என மொத்தம் 78.57% பேர் வாக்களித்துள்ளனர். அதிகபட்சமாக பாகூர் தொகுதியில் 88.76%, குறைந்தபட்சமாக மாஹே தொகுதியில் 65.11% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மாதிரி வாக்குப்பதிவின் போது 9 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும், 8 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும், 28 விவிபேட் இயந்திரங்களும், வாக்குப்பதிவின் போது 10 மின்னணு இயந்திரங்களும், 5 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும், 16 விவிபேட் இயந்திரங்களும் பழுதாகின. பழுதான இயந்திரங்கள் குறுகிய காலத்திற்குள் மாற்றப்பட்டு மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கியது. மொத்தமுள்ள 967 வாக்குச்சாவடிகளில் எதிலும் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடக்கவில்லை. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அமைதியாக வாக்குப்பதிவு நடந்தது. பசுமை வாக்குச்சாவடிகள் வாக்காளர்களிடையே நல்ல வரவேற்பும் பாராட்டையும் பெற்றது. அந்த வாக்குச்சாவடிகளில் பிளாஸ்டிக்கை தவிர்க்க பாட்டில் தண்ணீர் பானங்களுக்கு பதிலாக பதநீர், கேழ்வரகு, கம்பு, கூழ் போன்ற பானங்கள் வழங்கப்பட்டன என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி மக்களவை தேர்தல் நேற்று அமைதியாக நடந்து முடிந்த நிலையில் மொத்தம் 78.57% வாக்குகள் பதிவானது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. தேர்தலில் காங்கிரஸ், பாஜக, அதிமுக வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 27 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் அமைக்கப்பட்டிருந்த 967 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிவடைந்த நிலையில் மொத்தமாக 78.57% வாக்குகள் பதிவானது. இது கடந்த 2019 தேர்தலை விட 2.68% வாக்குகள் குறைவாகும். இதனைத் தொடர்ந்து வேட்பாளரின் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாகனங்கள் மூலம் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்போடு லாஸ்பேட்டையில் உள்ள அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் அங்குள்ள ஸ்ட்ராங் ரூம்களில் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ட்ராங் ரூமுக்கு சீல் வைக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நேற்று பதிவான வாக்குகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. முத்தியால்பேட்டை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற 2ஆம் கால யாக பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 18ஆம் தேதி மங்கள வாத்தியத்துடன் கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாக பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று கோபூஜை, மகாலட்சுமி ஹோமம், 2ஆம் கால யாக பூஜை, விமான கலச ஸ்தாபனம், சாந்தி ஹோமங்கள், ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திறத்தல் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசிலாபாய் வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் நீண்ட வரிசையில் நின்று மக்கள் ஆர்வமாக வாக்களித்தனர். இந்த நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் காங்கிரஸ் துண்டு அணிந்து தனது ஆதரவாளர்களுடன் வந்தார். அப்போது அங்கு இருந்த பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கணபதி விக்னேஷ் காங்கிரஸ் துண்டுடன் உள்ளே வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இரு தரப்பிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது.
அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இரு தரப்பையும் சமாதானம் செய்ய முயன்றனர். அப்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் திடீரென பாஜகவினரை தாக்க முயன்றனர். இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. இதனை உணர்ந்த போலீசார் இரு தரப்பையும் அங்கிருந்து விரட்டினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நடப்பு கல்வியாண்டு முதல் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்த புதுச்சேரி கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக கவர்னர் உத்தரவின்படி சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் பிறப்பித்த ஆணையில் இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் கீழ் உள்ள சட்டப்பூர்வ அமைப்பான புதுடெல்லியில் உள்ள இந்திய நர்சிங் கவுன்சில் செயலாளர் பிஎஸ்சி நர்சிங் மாணவர் சேர்க்கை நடத்த விதிமுறையை அறிவித்துள்ளார். 2024-25 கல்வியாண்டிலிருந்து இந்திய நர்சிங் கவுன்சில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு திருத்தப்பட்ட விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்த புதுவை கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். தொடர்ந்து நுழைவுத் தேர்வு மூலம் பிஎஸ்சி நர்சிங் படிப்பு சேர்க்கைக்கான வழிமுறைகளை 25 கல்வியாண்டில் இருந்து புதுச்சேரியில் பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரிகளில் சேர முழு நுழைவுத் தேர்வு செயல்முறையும் நர்சிங் தேர்வு வாரியத்தால் செய்யப்பட வேண்டும். சேர்க்கைக்கான பிற விதிமுறைகள், நிபந்தனைகள், தேர்வு திட்டம் பின்னர் தெரிவிக்கப்படும். மாதிரி நடத்தை விதிகள் நடைமுறையில் இருப்பதால் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலோடு பொது நுழைவுத் தேர்வுக்கான அட்டவணை அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் நகல் புதுடெல்லி இந்திய நர்சிங் கவுன்சில் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர், கவர்னரின் தனி செயலர், முதல்வரின் தனி செயலர், தலைமை செயலரின் தனி செயலர், புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவான நேற்று மதுக்கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடந்தது. வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் வாக்களிக்க வசதியாக அவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தொழிலாளர் துறை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நேற்று வணிக நிறுவனங்கள் தங்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் விடுமுறை அளித்திருந்தன. இதன் காரணமாக நகர பகுதியில் பெரும்பாலான கடைகள், வணிக நிறுவனங்கள் திறக்கப்படவில்லை. மேலும் மதுக்கடைகள் மூடப்பட்டதுடன் திரையரங்குகளில் 2 காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது. இதனால் நகர பகுதி முழுவதும் ஆட்கள் நடமாட்டமின்றி முழு அடைப்பு போன்று வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் 2 பேரிடம் ரூபாய் 3.85 லட்சம் பணம் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ஜான் சவரிமுத்து என்பவரின் தொலைபேசிக்கு ஒரு குறுந்தகவல் வந்துள்ளது. அதில் தங்களது ரிவார்டுகளை பெற்றுக்கொள்ள இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை நம்பி ஜான் சவரிமுத்து குறுந்தகவலில் இருந்த லிங்கை கிளிக் செய்து வங்கி விவரங்களை மற்றும் ஓடிபி எண்களை வழங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 75,000 மோசடி கும்பல் எடுத்துள்ளது தெரிய வந்தது. புதுச்சேரியை சேர்ந்தவர் உமா மகேஸ்வரி. இவரது பெயர் மூலம் மர்ம நபர்கள் முகநூலில் போலி கணக்கை தொடங்கி உமா மகேஸ்வரியின் புகைப்படத்தை மார்பிங் செய்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதில் பயந்து போன உமா மகேஸ்வரி அந்த மர்ம நபருக்கு ரூபாய் 3 லட்சம் அனுப்பியுள்ளார். மேற்கூறிய நபர்கள் உள்பட 2 பேர் ரூபாய் 3.85 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தி தினத்தையொட்டி மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் நாளை மகாவீர் ஜெயந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து கல், சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மது கடைகளும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறியதாக இதுவரை 1010 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 618 இடங்களில் 967 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டன. 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தேர்தல் பணியாளர்களுக்கான தபால் ஓட்டுகளுக்கு 2974 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் 2867 தபால் ஓட்டுகள் பதிவாகி உள்ளன.
புதுவை தவிர மற்ற பிராந்தியங்களில் தேர்தல் பணியாற்றும் 900 அலுவலர்களில் இதுவரை 321 பேர் தபால் வாக்குகள் அளித்துள்ளனர். இராணுவத்தில் பணியாற்றும் 325 இராணுவ வீரர்களில் இதுவரை 30 பேர் தபால் வாக்குகளை அளித்துள்ளனர். மேலும் சிவிஜில் 1950 தேர்தல் துறை வாட்ஸ்அப் எண்களுக்கு தேர்தல் நடத்தை விதியை மீறியதாக 1010 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. இதில் 42 புகார்கள் தீர்வு காணப்பட்டுள்ளன. தேர்தல் துறை அதிகாரிகளால் 14 புகார்கள் பெறப்பட்டன. இதில் 5 புகார்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளன. 9 புகார்கள் நிலுவையில் உள்ளன. இதுவரை கலால் துறை சார்பில் நடத்தப்பட்ட சோதனையில் 44,17,120 ரூபாய் மதிப்புள்ள மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 8,07,234 ரூபாய் மதிப்புள்ள 148 கிலோ 303 கிராம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் ரொக்கம் 75,13,860 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 2,35,975 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 64 லட்சம் ரூபாய் மற்றும் 5,78,179 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் விசாரணையில் உள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவத்தையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து திருத்தேரினை இழுத்தனர். புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவ விழா 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் பல்வேறு ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்றது. சூரிய பிரபை, சந்திர பிரபை, சேஷ வாகனம், கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத நவநீத கிருஷ்ணன் தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரினை இழுத்தனர். இந்த திருத்தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. மகாவீர் ஜெயந்தி முன்னிட்டு புதுச்சேரியில் நாளை இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யக்கூடாது என உழவர்கரை நகராட்சி உத்தரவிட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு இறைச்சி, மீன் மற்றும் இதர மாமிச வகைகளினை விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினங்களில் இறைச்சி, மீன் மற்றும் இதர மாமிசங்கள் விற்பனை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மீறி செயல்படும் கடைகள் மற்றும் இறைச்சி கூடங்களுக்கு சீல் வைக்கப்படும். மேலும் அங்கு வைத்திருக்கும் இறைச்சி மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்தும் கருவிகள், பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் விற்பனையாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் 186 பேர் மீது 144 தடை விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி புதுச்சேரி கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க போலீசார் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன்படி குற்ற வழக்குகள் உள்ள ரவுடிகளான சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்த ஜான் பீட்டர், மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த சூர்யா, முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த புகழேந்தி உள்பட 186 பேர் மீது 3 மாதத்திற்கு ஊருக்குள் நுழைய 144 தடை விதிக்குமாறு மாவட்ட நீதிபதிக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தொடர்பான பயிற்சி முகாமில் பங்கேற்கும் பள்ளி முதல்வர்கள் தங்களது முன் வரைவுகளை வரும் 25ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டுமென பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் நடப்பு 2024-25ஆம் ஆண்டு முதல் 56 அரசு பள்ளிகளில் அனைத்து வகுப்புகளுக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இதனையொட்டி முதற்கட்டமாக புதுவை, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பிராந்தியங்களைச் சேர்ந்த பள்ளி முதல்வர்கள், துணை முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கிரேடு 1 பயிற்சி முகாம் மற்றும் பாடத்திட்ட அறிமுக கூட்டம் நடக்கிறது. இந்த பயிற்சி முகாம் வருகின்ற 29ஆம் தேதி முதல் மே மாதம் 3ஆம் தேதி வரை பள்ளி கல்வித்துறை இயக்குநரக அலுவலகத்தின் 4வது தளத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் நடக்கிறது. இதேபோல லாஸ்பேட்டையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் அனைத்து தலைமை ஆசிரியர்கள் கிரேடு 2 மற்றும் அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம்,
வருகின்ற 30ஆம் தேதி முதல் மே மாதம் 4ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்கும் பள்ளி முதல்வர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தொடர்பான தங்களது முன் வரைவுகளையும் வருகின்ற 25ஆம் தேதிக்குள் CBSE trainingpdy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் இருந்து ரூபாய் 50,000 செலவு செய்து புதுச்சேரி வந்து தனது முதல் வாக்கை இளம்பெண் பதிவு செய்தார். புதுச்சேரி தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் நேற்று நடந்தது. காலை முதலே வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்தனர். சிங்கப்பூரில் வசிக்கும் புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தை சேர்ந்த இந்திய குடியுரிமை பெற்ற இளம் வாக்காளர் புவியரசி தாய் மாலதியுடன் வந்து கிருமாம்பாக்கம் வாக்குச்சாவடியில் தனது முதல் வாக்கினை பதிவு செய்தார். இதற்காக அவர் 50,000 ரூபாய் செலவு செய்து சிங்கப்பூரில் இருந்து நேற்று முன்தினம் இரவு விமானம் மூலம் சென்னை வந்து அங்கிருந்து கார் மூலமாக கிருமாம்பாக்கம் வாக்குச்சாவடிக்கு வந்து தனது முதல் வாக்கை பதிவு செய்தார். இது பற்றி புவியரசி கூறும்போது, நான் சிங்கப்பூரில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்து வருகிறேன். இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பது எனது ஆசை. இதற்காக காத்திருந்தேன். எனது தந்தை படித்த பள்ளியிலேயே வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு இருந்ததால் எனக்கு மேலும் ஆர்வமாக இருந்தது. எனது தந்தை படித்த பள்ளியை பார்த்துவிட்டு அங்கேயே எனது முதல் வாக்கை செலுத்தியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். புதுச்சேரியில் நேற்று முன்தினம் 96.8 டிகிரி வெயில் பதிவாகி உள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியில் தொடர்ந்து வறண்ட வானிலை காரணமாக வெயில் வறுத்தெடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் வெப்ப அலை வீசுகிறது. இன்றும் வெப்ப அலை நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் 7 இடங்களில் 106 டிகிரியும் சில இடங்களில் 102 டிகிரியும் நேற்று முன்தினம் வெயில் சுட்டரித்தது. புதுச்சேரியிலும் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி எடுத்தாலும் நேற்று சற்று வானிலை மந்தமாகவே காணப்பட்டது. வெப்பத்தின் தாக்கம் இருந்தாலும் வெயில் அளவு சற்று குறைவாக காணப்பட்டது. நேற்று முன்தினம் 96.8 டிகிரி வெயில் பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இணையவழி மூலம் 5 பேரிடம் ரூபாய் 22.46 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த கதிர்வேல் என்பவர் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என டெலிகிராம் செயலியில் வந்த தகவலை நம்பி ரூபாய் 17 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார். இதேபோல் ரேவதி என்ற பெண் ரூபாய் 2.16 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். மேலும் புதுச்சேரி சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் குறுந்தகவல் மூலம் வந்த லிங்கை கிளிக் செய்தால் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 98,000 பறிபோனது. இதனால் ஆன்லைன் மூலம் லோன் தருவதை நம்பி பிரதீப் குமார் என்பவர் ரூபாய் 1.33 லட்சத்தை இழந்துள்ளார். புதுச்சேரியில் மேற்கூறிய நபர்கள் உட்பட 5 பேர் ரூபாய் 22.46 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கேட்டி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.